அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்ங்க. காய்கறியை வச்சு தாங்க நான் சும்மா தேசிய கொடி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வீட்டில் இல்லாதனால நடுவில் பல்லரியை வச்சுட்டேங்க. எதோ நினச்சிக்கிடாதீங்க. சரிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மீல் மேக்கர் குருமா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான மசாலாம் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இஞ்சி பூண்டு தட்டி தாங்க போட்டிருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு தக்காளி அதையும் போட்டு வதக்கி காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சுருந்ததில்ல அதையும் போட்டுடலாங்க. பீன்ஸு கேரட்டு இதையும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சோடனே மீல் மேக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், காய்கறி வெந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பியும் மூடி வச்சிடுறேங்க. இப்போ அரைப்பு அரைச்சிடலாம். அதுக்கு தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ரெண்டையும் போட்டு நல்லா மசி அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ காய்கறிலாம் வெந்துடுச்சு. அதில் கரம் மசால் பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காயையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இப்போது மீல் மேக்கர் ஆற வச்சுருந்தேன், அதை நல்லா புழிஞ்சு எடுத்து இந்த குருமா கூட போட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொதிச்சு இறக்கூடிய டைமில் கஸ்தூரி மேத்தி போட்டு, அதாவது வெந்தயக்கீரை அதையும் பொடிச்சு போட்டு எண்ணெய் ஊறி வந்ததும் இறக்கிடலாங்க. இப்போ சூப்பராக மீல் மேக்கர் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவை நாங்கள் இடியாப்பத்து கூட தான் வச்சு சாப்பிட்டோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.